ஹாய் கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இன்னைக்கு எப்பயும் போல தூங்கி எழுந்து டைம் பாக்குறப்போ 1 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பா வீட்டுல சாப்பாடு செய்ய முடியாது. அதனால நான் லஞ்சுக்கு வெளியில கிளம்பிட்டேன். சென்னையில வேற அடிக்கடி மழை பெய்யறதுனால வண்டி ஃபுல்லா சேறுபட்டு நாஸ்தி ஆயிடுச்சு. என்னதான் வண்டியை தொடச்சாலும் திரும்பியும் சேருதான் ஆக போகுது. ஆனாலும் நம்மளால துடைக்காம இருக்க முடியல. காலையில இருந்து மழை வேற பெஞ்சு தீபாவளி மூடே நிறைய பேருக்கு ஸ்பாயில் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 3 நாளைக்கு வேற சென்னையில மழை இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாரும் சேஃபா இருங்க. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு பேக் சைட்ல உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு தான் வந்து. இந்த கடைக்கு நான் எப்போ வந்தாலும் பீஃப் ரைஸ் தான் சாப்பிடுவேன். அதனால நான் ஒரு பீஃப் ரைஸே ஆர்டர் பண்ணிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி. நான் வீட்டுக்கு பக்கத்துல தான் கடை இருக்கு. அதனால தான் ஹெல்மெட் போடல. நீங்க எங்கேயாவது வெளியில போகும்போது கண்டிப்பா ஹெல்மெட் போட்டு போங்க. ஈவினிங் பெருசா மழை இல்ல. அதனால நான் வண்டி எடுத்துட்டு கலர்ஃபுல் சென்னையை பாக்கிறதுக்காக கிளம்பிட்டேன். ஊர்ல இருந்திருந்தேன்னா ஃப்ரெண்டுங்களோட வெடி வச்சு ஜாலியா சுத்திட்டு இருந்திருப்பேன். பட் இந்த ஏறனால ஊருக்கு போக முடியல. அதனால நான் இந்த வெடி வைக்கிறத பாக்குறதுக்காக பெசநகருக்கு வந்துட்டேன். தீபாவளி அப்போ சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பட்டாசு கொளுத்திட்டு ஜாலியா இருப்பாங்க. அது பாக்குறதுக்கே நல்லா இருக்குங்க. ஆமாவா இல்லையான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பெசநகர் வரைக்கும் வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போனா எப்படி? அதனால ஒரு கடையை கண்டுபிடிச்சு சாப்பிட்டுட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. போற வழி ஃபுல்லா புகை மூட்டத்துல கண்ணே தெரியலங்க. தட்டி தட்டி வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் கிளாத்ஸ் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால வாஷ் பண்ணிட்டு மழை பெய்யறதுனால வீட்டுக்குள்ளேயே காய போட்டாங்க. அப்புறம் என்னங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கொஞ்ச நேரம் போன் பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. டாடா.